வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மிஸ்டர் சக்தி சேனலில் பங்குனி உத்திரம் vlog தான் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நம்ம குலதெய்வத்தை வழிபட வேண்டிய நாள் தானே இல்லையா? ஏன்னா நம்ம வருஷமெல்லாம் எத்தனையோ கோயிலுக்கு போவோம், எத்தனையோ தெய்வங்களை நம்ம கும்பிடுவோம். ஆனால் குலதெய்வத்தை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு நாளாக நமக்கு பங்குனி உத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டோமோ இல்லையோ நம்ம குலதெய்வத்தை கட்டாயமாக கும்பிடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வழக்கம். ஸோ நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இங்கேருந்து ஒரு குட்டியானையை பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால அவங்க முன்கூட்டியே போயிட்டாங்க. நாங்கள் குட்டியானையில் கிளம்பிட்டோம். நான் அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு வழியாக கோயிலையும் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போனதுமே நாங்கள் கொண்டுட்டு போன சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்களோட கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். சீவலப்பேரி பக்கத்தில் இருக்கிற மருகால் தலை தான் எங்கள் ஊர் கோயில். பூலுடையா சாஸ்தா, பூலாத்தி சாஸ்தா பூலுடையா சாஸ்தா அப்படின்ட்டு நாளடைவில் அது பேர் மருவி அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எங்கள் ஊர் கோயிலில் நைட் டைமில் தான் பங்குனி உத்திரம் ஃபங்க்ஷன் நடக்கும். நிறைய கோயில்களில் பகல்லையும் ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா? எங்களுக்கு நைட் டைமில் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சில ஊர்க்காரவங்க தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரியான கோயில் கிடையாது. நிறைய ஊர்க்காரவங்க வருவாங்க. சுத்துப்பட்டி வட்டாரத்தில் எக்கச்சக்கமான ஊர்க்காரவங்க கும்பிடுற ஒரு கோயில் தான் எங்களுடைய இந்த கோயில் மருகால் தலை. ஸோ இந்த பூலுடையார் சாஸ்தா குழந்தை வரம் கொடுக்குற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. எங்களுடைய கோயிலில் அதை அந்த கரும் பலகையில் பதிச்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. எங்களுடைய கோயில் வரலாறு. இந்த வரலாறை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் ஊர் கோயில்களில் எந்த மாதிரியான வரலாறு இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. எங்கள் ஊர் கோயில் கதையை நீங்கள் கேளுங்க. அந்த கதை என்னென்னா நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். எப்படின்னா மணியாட்சி எங்கள் ஊரில் பக்கத்தில் மணியாட்சி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த மணியாட்சி ஊரில், அதாவது சொல்லப்போனால் அந்த தமிழ்நாட்டில் 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஊர் மக்கள் மணியாட்சி ஊரில் ஒரு 7 பேர் நம்ம பொழைக்கிறதுக்கே வழி இல்லை. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே நமக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம ஊர் விட்டு ஊர் போய் பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நல்லா சம்பாதிச்சு அங்கே இருக்கிற காசு பணத்தெல்லாம் இவங்க சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது இவங்க ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தப்போ அந்த ஊர் மக்கள் தெரியாதவங்க யாரோ ஒரு சில பேர் இங்கே தங்கியிருக்காங்க. இவங்க திருடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள கையும் களவுமா நம்ம பிடிச்சி நம்ம மாட்டி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அவங்கள ஊர்க்காரவங்க துரத்தும் போது இவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஒரு சொரக்காய் தோப்பில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சொரக்காய் கூட்டு அந்த பகுதியில் அந்த தோப்பில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்த போது ஒரு யானை, இவங்க அந்த நேரம் சாமியை தானே எல்லாருமே கும்பிடுவோம், நம்ம தப்பு செய்யாத நேரத்தில் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவோம் இல்லையா? இவங்களும் வழக்கம் போல் சாமியை கொண்டிருக்காங்க. ஒரு யானை அந்த நேரத்தில் இவங்களை காப்பாற்றிருக்குது. அந்த ஊர் மக்களை விரட்டி அடித்து. அப்போ உடனே இவங்க அந்த யானை தான் நம்மளை கடவுள் ரூபத்தில் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க அந்த இடத்துல ஒரு சிலையையும் பார்த்துருக்காங்க. அந்த சிலை ரொம்ப பாசி பிடிச்சி போய் பச்சை நிறத்தில் இருந்திருக்கு. அப்போது இவங்களில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சாமி சிலை தான், இந்த சாமி தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. இந்த சாமி நம்மளை காப்பாற்றின மாதிரி நம்மளுடைய ஊர் மக்களையும் காப்பாற்றும். நம்ம ஏன் இந்த சாமியை நம்ம ஊருக்கே கொண்டுட்டு போகக்கூடாது, நம்மளுடைய வறுமை நிலையை நம்ம போக்கிடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரும் சம்மதிச்சு அந்த சாமி சிலையை அங்கேருந்து தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பித்த போது இடையில நம்ம நம்ம ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல இவங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த கோயில் 3 ஊர்களுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினான கோயில்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க அப்படி தூக்கிட்டு கிளம்பும் போது அமுதுண்ணா குடின்னு ஒரு இடத்துல இவங்க சாமி சிலையை இறக்கி வச்சுட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. திருப்ப அங்கே இருந்து நம்ம ஊருக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது சாமி சிலையை தூக்கும் போது இவங்க சுரைக்காய் கொடி இவங்க காலில் மாட்டி இவங்க தவறி கீழே சாமி சிலையில் உள்ள பாதம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க கால் வாரி விட்டதில் அந்த சாமி சிலையில் உள்ள பாதம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அமுதுண்ணா குடியில் இப்பவும் சாமியுடைய பாதத்தை வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பூலுடையா சாஸ்தாவுக்கு முதல் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அது அமுதுண்ணா குடி. ரெண்டாவது அங்கேருந்து இவங்க கிளம்பி அப்படியே கடம்பா குளத்தில் திருப்பவும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சாமி சிலையை அங்கேருந்து இவங்க தூக்குறதுக்கு முயற்சி பண்ணப்போ இடுப்பு பகுதி உள்ளக்க புதஞ்சிட்டு அதுவும் வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. அப்போ தலையிலேருந்து மார்பு பகுதி மட்டும்தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த இடுப்பு பகுதி அங்கே பதிஞ்சிருச்சு. அங்கே கடம்பா குளத்தில் இடுப்பு பகுதியை வச்சு வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு கதையும் உண்டு. திருப்ப 3ஆவது அங்கேருந்து இவங்க கிளம்பி மணியாட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மணியாட்சியில் நம்ம இப்படி
சாமி சிலைய வந்துட்டு நம்ம இந்த மாதிரியும் கொண்டுட்டு போனால் நம்ம ஊர் மக்கள் ஏற்கனவே வறுமையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்படி கொண்டுட்டு போகும்போது நம்மளை பார்த்துட்டு சத்தம் போடுவாங்க. நம்ம என்ன செய்ய? அதனால் நம்ம சாமி சிலையை இங்கே வச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு மறுகால் பாயிற இடத்துல, அதாவது இந்த சீவலபேரி ஆறு, இந்த தாமிரபரணி ஆற்றுலேருந்து மறுகால் பாயிற இடத்துல அந்த மறுகால் தலையில் மலை மேலே கொண்டு போய் உச்சத்தில் வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்போது இந்த மணியாச்சி ஜமீன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மாடு வந்து தினமும் பால் சுரக்காமல் இருந்திருக்குது. அப்போ அது என்ன காரணம்னு தெரியலை. வெளியில் யாரும் பாலை வந்து இந்த மாதிரி கறந்துடுறாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜமீன் வந்துட்டு கொஞ்சம் ஆட்களை அனுப்பி அந்த மாடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து மலை மேலே போயிட்டு இந்த மாடு வந்து தினமும் பால் தானாகவே சொரிஞ்சு விட்டுட்டு இருந்திருக்குது. அப்போ இதை வந்து ஜமீன்கிட்ட சொல்லவும் ஜமீன் வந்து அங்கேருந்து போயிட்டு என்ன அங்கே வந்து ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போயிருக்கிறாரு. மாடு எதனால அங்கே போயிட்டு பால் தினமும் சொரிஞ்சு விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே இந்த சாமி சிலை, இவங்க வச்ச அந்த சாமி சிலை அங்கே இருந்திருக்கு. அப்போ ஊர் மக்களை கூப்பிட்டு விசாரித்தப்போ ஊர் மக்களில் அந்த 7 பேரும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தான் இதுக்கு காரணம், இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உடனே சரி, அப்போ நம்மளை காப்பாற்றினது இந்த தெய்வம் தானே, இந்த தெய்வத்தை நம்ம வச்சு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுகால் தலையிலேயே வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொரக்காய் தோப்பில் ஒளிஞ்சிருந்தப்போ இந்த சாமி காப்பாற்றினதுனால இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேல்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சொரைக்காயின்ற ஒன்று எங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் யாருமே இந்த கோயிலில் வழிபடுற யாருமே நாங்கள் சொரைக்காய் வந்து எங்களுடைய சாப்பாடில் நாங்கள் சேர்த்துக்கிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 21 தெய்வங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தெய்வங்கள் உண்டு. பூர்ணா புஷ்கலை அம்மா, மலைப்பேச்சி அம்மா, கொம்பு மாடசாமி, கொம்பு மாடத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்கிலி மாடன், பூதனார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தெய்வங்கள் வந்து உண்டு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா உச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி, வில்லு வண்டி அப்படி உள்ள காலங்களில் நாங்கள் குட்டியானையில் வரையில் இப்படி ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அது வந்து கேட்க கேட்க நமக்கு சலிக்காது இல்லையா? இந்த மாதிரி கதைகள்லாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தை நம்ம பார்த்ததும் கிடையாது, நம்ம அனுபவித்ததும் கிடையாது. அப்போ அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே ஒரு க்யூரியஸான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்போ அந்த மாட்டு வண்டி, வில்லு வண்டி கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அந்த அரிக்கன் லைட்டு அதை மாதிரிலாம் அந்த மாட்டு வண்டியில் தொங்க விட்டுட்டு, ஏன்னா அப்போ வந்து இந்த கரண்ட் இல்லாத காலங்கள் தானே, அது வந்து கரண்ட்டுன்றதே ஒரு கம்மியான, அப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே பெரிய வசதி படைச்சவங்க வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அரிக்கான் லைட்டு உள்ள காலங்களில் அந்த மாட்டு வண்டியில் அதை தொங்க போட்டுட்டு வந்த கதை, அவங்க எந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் அவங்க கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொரு தோசையும் அப்படி தடிமண்ணாக இருக்கும், ஒன்று சாப்பிட்டாலே அப்படி வயிறு நிறைஞ்சிரும், நம்மளாம் இப்போ அப்படி சாப்பிட முடியாது, அந்த மாதிரியான ஸ்டோரிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. நிறையவே கேட்குறதுக்கு வந்து ஆர்வமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து இந்த படிகளும் கிடையாது. இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா மலையும் செங்குத்தாக ஏறி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 800 படியாவது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரியான இந்த குட்டி குட்டி பாறைகளில் வந்து குட்டி குட்டியாக அந்த பள்ளங்கள் இருக்கிறத பிடிச்சி ஏறி ஏறி போக வேண்டிய ஒரு காலம் தான் அப்போ. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரம் சமயத்துலலாம் வந்தோம்னா அந்த மலை மேலே ஏறி போகிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான் சொல்லலாம். ஏன்னா பக்கத்தில் பிடிக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம மேலே ஏறியும் போக முடியாது. லைட்டாக ஒருத்தவங்க இடிச்சு விட்டாலும் நம்ம அந்த மலை மேலேருந்து கீழே விழ தான் செய்யணும். அப்படி மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் சமீப காலங்களுக்கு முன்னாடி, ஒரு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு எனக்கு சொல்ல தெரியலை, அது இப்போ தான் வந்துட்டு, அதாவது என் ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படி தான், ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த பாறையில் தான் அவங்க வந்து ஏறி தான் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் படியெல்லாம் போட்டு இப்போ ஈஸியாக எல்லாருமே படி ஏறி போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் போகிறது என்னமோ ஏறுறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து மூச்சு வாங்கிரும். மேலேருந்து பார்க்கல சுற்றி அந்த ஊரையே நம்ம வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ எவ்வளோ பெரிய மலைன்னு பாருங்களேன். அவ்வளோ ஒரு ஆழமாக கீழே வந்து இருக்கும். ஆமாம், அப்படி ஒரு மலை தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க, அப்போ இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்து தான் தண்ணி எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூசாரி அப்படின்ற கணக்கில் தலைமையில தண்ணியை சுமந்து கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போவும் அப்படி தான். ஆனால் நடந்து போகிறாங்களா பைக்கில் போகிறாங்களான்றது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போவும் அப்படி தான் 6 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அன்றைக்கி எங்களுடைய பங்குனி உத்திரம் டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்கள் ஊரில் எந்த மாதிரியான ஸ்டோரி இருக்குது, உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கோயில் அப்படின்றத நீங்கள் என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நாங்களும் மலை மேலே ஏறி போய் சாமியை கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். கீழே அவ்வளோவா கூட்டம் இல்லை அப்படின்னாலும் மலை மேலே எக்கச்சக்கமாக கூட்டம்.
நாங்களும் அன்னைக்கு அந்த கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த நைட் டைம் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட் தான் இல்லையா? ஏன்னா அந்த நைட் டைமில் வந்துட்டு வண்டி பிடிச்சி போய் அதுவும் ஃபேமிலியாக போயிட்டு அது ஒரு உண்மையிலே ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்டு தாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்களில் எத்தனை பேர் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோயில் அப்படின்றதையும் நீங்கள் என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். தெரியாதவங்க ஒரு தடவை எங்களுடைய கோயிலை வந்துட்டு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கட்டாயம் வாங்க. நீங்களும் இப்படி மலை மேலே ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அழகாக தானே இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு சில கோயில்கள் தான் நம்ம வந்துட்டு அந்த மலை மேலே இருக்கிற கோயில்களை பார்க்க முடியும். அதுவும் நம்ம வந்து மலை மேலே இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு அதிசயமாகவும் இருக்கும். நம்மளும் அங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்றது நமக்கு தோணும் தானே? நீங்களும் வந்துட்டு எங்களுடைய கோயிலில் எங்களுடைய குலதெய்வத்தை வழிபட வாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலுமே எங்களுடைய குலதெய்வமுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா சாமின்றது வந்து பொதுவானது தானே. அவங்கவுங்களுக்கு தக்கன அவங்கவுங்க அமைச்சிக்கிட்டாங்க இல்லையா? எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எல்லா தெய்வமும் நமக்கு கொடுக்கறத தானே கொடுக்க போகுது. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்க போகுது. ஆனாலும் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை குலதெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால நம்ம வந்து வழிபடுறது நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புலுடைய சாஸ்தாக்கு கிட்டக்க வந்து ஒரு புளிய மரம் இருந்ததாக சொல்லுவாங்க. இப்போ அந்த புளிய மரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதா என்னன்றது தெரியலைன்னு சொல்கிறாங்க, எனக்கும் தெரியலை. அந்த புளிய மரத்தில் ஒரே ஒரு புளியம்பழம் உத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் பழுக்குமா. அது வந்துட்டு அன்னைக்கு பழுத்து இருக்குமா. வேறு எந்த ஒரு புளியங்காயோ பழமோ வந்து பார்க்க முடியாது. அந்த ஒரு பழம் மட்டும் பழுத்து இருக்குமா. அந்த புளிய பழத்தை எடுத்து அதில் வந்து பானக்காரியம் செஞ்சு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்களாம். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அப்படி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மரம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியலை. கூடவே நம்ம புலுடைய சாஸ்தா வந்துட்டு சைவம் அப்படின்றதுனால அவருக்கு வந்து பொங்கல் மட்டும்தான் வச்சு படைப்பாங்க. கீழே இருக்கிற அந்த 21 பந்தி தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கெடாலாம் வெட்டுவாங்க. அதனால் இங்கே எனி டைம் வந்தாலுமே கெடா சோறு நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். கெடா வந்து இந்த உத்திர அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, அங்கே கெடாவை வெட்டி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே கொண்டுட்டு போய் அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே குளிக்கிறதுக்கு நல்ல இடங்கள் இருக்கிறதுனால அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலே வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அந்த கெடா சோறும் சாப்பிடலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து அது பொதுவான ஒரு விருந்து கிடையாது. அவரவர் வீட்டில் இருந்து அந்த கெடா சோறு வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தானே. அந்த கோயிலில் போயிட்டு இந்த கோயில் ஃபங்க்ஷன்னாலே அந்த கெடா சோறு, இந்த சேவல் கறி வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது அது ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட் தான் இல்லையா? அந்த டேஸ்ட்டே ஒரு தனியாக இருந்த மாதிரி இருக்கும் தானே. நாங்கள் இந்த தடவை வந்து கெடாலாம் வெட்டலை. அதுக்குன்னு ஒரு நாள் வந்து இனிமேல் நம்ம லீவ் டைமில் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு சும்மா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு பங்குனி உத்திரம் டே எப்படி போச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்களுடைய பங்குனி உத்திரம் இப்படி தான் போச்சு. இதுதான் எங்களுடைய புலுடைய சாஸ்தா. கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சாமியை நம்ம வந்து ஷூட் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டே நமக்கு வந்து தடை தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தேரில் இருக்கிற சாமியை உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுதான் எங்களுடைய தெய்வம். எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க, எங்களுடைய கோயிலுக்கு வாங்க. நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.